பிரபஞ்ச சக்தியும் நமது எண்ணங்களும். நமது எண்ணங்கள் எங்கிருந்து வருகின்றன? நாம் ஒரு காரியத்தை சிந்திக்கிறோம், பல விஷயங்கள் நமக்கு வருது. அது எங்கிருந்து வருது? நமக்கு தெரிஞ்சவங்களும் தெரிஞ்ச விஷயமும் வருது, தெரியாமல் விஷயமும் வருது. நாம் அதை நல்லதையே தேர்வு செய்ய வேண்டும். அதையே நினைத்து கொண்டிருந்தால் அந்த பிரபஞ்சம் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இது அனுபவ உண்மை. ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். நாம் தோட்டம் வைத்திருக்கிறோம். அது எப்படி விளைகிறது? இயற்கையிலேயே எந்தெந்த இடத்தில் எந்தெந்த தானியங்களோ நெல்லோ எது தேவையோ அது அந்தந்த இடத்தில் முளைத்து வளர்கிறது. உணவு சங்கிலி என்று ஒன்று இருக்கிறது. அதன்படி நாம் நம்மாழ்வார் சொன்னபடி நாம் வாழ்ந்தோமேயானால் நன்றாக இருக்கும். அதுபோல் பிரபஞ்ச சங்கிலி என்று ஒன்று இருக்கிறது. அந்த பிரபஞ்ச எண்ணங்களில் பிரபஞ்சம் நமக்கு நிறைய எண்ணங்களை கொடுக்கும். அதை நன்மையோ தீமையோ நாம் தான் தேர்ந்தெடுக்க முடியும். அப்படி தேர்ந்தெடுத்து நல்லதே செய்யும்போது நல்லது நடக்கும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யும் மழை எல்லோருக்கும். இதே மாதிரி பொல்லார் ஒருவர் செய்யும் தீமை அதனால் வரும் தீமை எல்லாருக்குமே. பிரபஞ்சம் பொதுவாகத்தான் இருக்கும். நீ நன்மை செய்துக்கிட்டே இருந்தால் நன்மை வரும், தீமை செய்துக்கிட்டே இருந்தால் அது ஒரு தீமையை செய்யும். இதை நான் விரிவாக பார்ப்போம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு தம்பதியருக்கு ஒரு மகன். அந்த இரு தம்பதிகளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் அவனது மனைவி இறந்து விடுகிறாள். இவன் எண்ணுகிறான், மனைவியே போயிட்டா நம்ம இருந்து என்ன செய்ய அப்படின்னு எண்ணும் பொழுது பல எண்ணங்கள் உருவாகிறது. அதை ஒன்று முடிவு செய்தால் நம்ம செத்தது தான் செய்யணும் அப்படின்னு. அதுக்கும் இந்த பிரபஞ்சம் பல மருந்து குடிச்சு சாவோமா, கயிறு போட்டு சாவோமா, அல்லாது எங்கேயா உளுந்து சாவோமா, இப்படின்னு பல எண்ணங்கள் வரும். இதில் மாத்திரையை சாப்பிட்டு நாம் உயிர் விடுவோம் என்ற முடிவை அவர் எடுக்கிறார். அவர் எடுக்கும் பொழுது அந்த மாத்திரையை சாப்பிடும்போது அந்த பையன், அவருடைய மகன், எப்பா என்று வருகிறான். அப்பொழுது அந்த தந்தை பார்க்கிறார். பார்க்கும் பொழுது நாம் இறந்துவிட்டால் இந்த குழந்தையை வளர்ப்பது யார்? இப்படித்தான் பல குடும்பங்களில் குழந்தையையும் சேர்த்து கொண்டு விடுகிறார்கள். நல்லதங்கள் கதை கேட்டிருப்ப, 7 குழந்தையும் தாயும் உணவில் விழுந்து சத்தா, ஏன் குழந்தைய போடணும்? இந்த கணவரானவர் அப்படி முடிவெடுக்கவில்லை. நாம் இறந்து விட்டால் இந்த குழந்தையை யார் காப்பாற்றுவார்? ஆகவே நாம் உயிரோடு இருக்க வேண்டும் என்று மாத்திரையை உதறிவிட்டார். ஆக இந்த பிரபஞ்ச சக்தியில் நமக்கு நிறைய ஐடியாக்கள் வரும். பிரபஞ்சம் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சத்திலிருந்து நிறைய ஐடியாக்கள் வரும். அதை நல்லதை தேர்ந்தெடுப்பது உனது கடமை. நீ நல்லதை தேர்ந்தெடுத்தால் நல்லதே நடக்கும். அவர் அந்த குழந்தையை காப்பாற்றணும்னு நினச்ச உடனே அந்த மாத்திரையை தூர போட்டார். அப்போ நல்லது நடக்கு. இதே சமயத்தில் இந்த குழந்தையும் க்ளோஸ் பண்ணி நம்மளும் செத்துறோம்னா ரெண்டும் போயிருமே. ஆகவே நாம் பிரபஞ்ச எண்ணங்கள் வரும்பொழுது நல்லதே நினைத்து நல்லதே செய்தோமே ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.